நெக்ஸ்ட் டாபிக் டேலியில் ஏஜிங் அனாலிசிஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன்ஸில் எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ஆல் மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துருக்கோம். ஏஜிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா ஸ்டாக்குக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். நம்ம கையில் இருக்க ஸ்டாக் பேஸ் பண்ணி அது என்ன டேட்குள்ளே நம்ம கிட்ட இருந்துச்சு, அதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் ஏஜிங் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மெயின்டெனன்ஸில் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ரிப்போர்ட் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எப்பயும் போல் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடுங்க. ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த ப்ராடக்ட் வச்சு நான் செக் பண்ணுறதுக்காக ப்ரீவியஸ் வீடியோக்கு என்ன கம்பெனி யூஸ் பண்ணணும், அந்த கம்பெனியில் யூஸ் பண்ண ஸ்டாக்ஸோட பீரியடை தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால டைரெக்டாக ரிப்போர்ட்ஸ் போயிட்டேன். நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் பீரியடை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 23-24க்கு தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ என் பீரியடும் கரெக்டாக இருக்குது, என்னோட கம்பெனியும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால தான் நான் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஸ்டாக் கொரி கொடுத்துருப்பாங்க. அதே போல் மூமெண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஏஜிங் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். மேலே இருக்க எல்லா ரிப்போர்ட்டுமே ஸ்டாக்கோட குவான்டிட்டி, எப்போ பர்ச்சேஸ் பண்ணது, எப்போ சேல் பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் ஏஜிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாக் குரூப்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. நான் நார்மலாக இந்த கம்பெனி கிரியேட் பண்ணும்போது ஸ்டாக்குக்கு எந்த குரூப்புமே கிரியேட் பண்ணலை, பிரைமரி ஸ்டாக்காக வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன். அதனால எனக்கு பிரைமரி காட்டுது. நீங்கள் சப்போஸ் ஏதாவது குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குரூப்பை என்டர் பண்ணுங்க. அந்த குரூப்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ பிரைமரி குரூப் தான் நான் கொடுத்தது, அதை நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணும்போது எனக்கு 2 ப்ராடக்ட் தான் இந்த கம்பெனியில் நான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த 2 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பாருங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ண குவான்டிட்டி வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு இப்போ டோட்டல் குவான்டிட்டி அப்படிங்கிறது உங்களோட கையில் இருக்க ஸ்டாக் தான். பர்ச்சேஸ் பண்ணிட்டு சேல் பண்ணது இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணது இதெல்லாம் போக பேலன்ஸ் என்ன குவான்டிட்டி இருக்கோ அந்த குவான்டிட்டி தான் உங்களுக்கு இந்த இடத்துல வியூ பண்ணி காட்டும். ஈவன் மேலே பாருங்க, பீரியட் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 45 days, 45 to 90 days, 90 to 180 days, above 180 days நெகட்டிவ் ஸ்டாக்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த நெகட்டிவ் ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸ்பைரி பேட்சஸ், அதாவது ஒரு ஸ்டாக் வச்சிருந்து அந்த டேட் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டாக்ல போயிடும். ஈவன் நீங்க குவான்டிட்டியே பர்ச்சேஸ் பண்ணாம சேல்ஸ் என்ட்ரி ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் ஸ்டாக்ல கிரியேட் ஆகும். ஏஜிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறது 2 விதமா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பீரியட் வைஸ் நமக்கு எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட பர்ச்சேஸையும் சேல்ஸையும் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ இதுல 45 நாளைக்குள்ள இருந்த ஸ்டாக் தான் இது அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதாது. ஃபர்ஸ்ட் 15 days இல்ல 15 to 20 எனக்கு, அதாவது இந்த பீரியடை சேஞ்ச் பண்ணணும், இந்த செட்டப் எனக்கு பிடிக்கல அப்படின்னா பீரியடை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா F6. ஸோ F6 கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4 ரேஷியோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க 0 to 45 இருக்குங்களா, அதை நான் என்ன சேஞ்ச் பண்றேன்னா 15 days அப்படிங்கிறத கொடுக்குறேன். என்டர் பண்ணீங்க அப்படின்னா 15 days செட் ஆயிடும். ஃப்ரம் அடுத்த 50, அதுல எனக்கு 30 இல்ல, எனக்கு 15 days ஒன்ஸ் வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் 28 days ஒன்ஸ் பாத்துக்கிறேன், இல்ல 25 days ஒன்ஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னா அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் 15 days ஒன்ஸ் எனக்கு ரிப்போர்ட் தெரியணும், 15 செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 to 45. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா above 45ல நான் விட்டுறேன். ஓகேங்களா? இல்ல இந்த பீரியட் வேண்டாம், ஆல்ரெடி இருக்க பீரியடே ஓகே அப்படின்னா நீங்க அதை விட்டுறலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, டோட்டலா உங்க கையில இருக்கிறது 60 குவான்டிட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 15 days, அதாவது பிலோ 15க்குள்ள இருக்க குவான்டிட்டி என்ன அப்படின்னா 40. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம், இல்ல சேல் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா above 45 days. இந்த 15 days 45 daysலாம் எப்படி எனக்கு கால்குலேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 1ல இருந்து, ஏப்ரல் 1ல இருந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் நீங்க இந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த டேஸ் ஃபிக்ஸ் ஆகும். இது ஜஸ்ட் நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன டேட்லலாம் நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த ப்ராடக்ட் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். இப்ப ஜூலைல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வர்டு தான் வந்திருக்கு. ஸோ இன்வர்ட்ல வந்து பாருங்க 100 குவான்டிட்டி எனக்கு உள்ள வந்திருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல நான் ஒரு 50 வந்து சேல் பண்ணியிருக்கேன்.
அப்ப பேலன்ஸ் எனக்கு க்ளோசிங் வந்து 50 இருந்திருக்கு. செப்டம்பர்ல நான் எதுவுமே பண்ணல. அக்டோபர்லயும் எந்த டிரான்சாக்ஷன்ஸும் இல்ல. நவம்பர்லயும் அதே 50 க்ளோசிங்ல தான் இருந்திருக்கு. டிசம்பர்ல வந்து பாருங்க, புதுசா ஒரு 40 குவான்டிட்டிஸ் உள்ள வந்திருக்கு. சரிங்களா? 40ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, 30 வந்து சேல் பண்ணியாச்சு. ஸோ அவுட்வர்ட் வெளில போயிருக்கு. ஒண்ணு சேல் பண்ணியிருக்கலாம், இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். எப்படி வேணாலும் ஆயிருக்கலாம். பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 இருக்கு அப்படிங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்மளோட குவான்டிட்டிஸ் அங்க டிஸ்ப்ளே ஆகும். இதுல டிசம்பர் என்ட்ரி என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, என்டர் பண்ணீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து பாருங்க டிசம்பர்ல இருந்து எங்கெங்க அஃபெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே என்டர் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி உள்ள வந்திருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி வெளியில போயிருக்கு, இல்ல சப்போஸ் ஏதாவது நெகட்டிவ் ஸ்டாக் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு இப்படி காலம்ஸ் வேண்டாம், ஏதாவது ஒரு காலம நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த காலம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த 15 to 30 டேஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டெலீட் காலம் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் காலம் மட்டும் உங்களுக்கு டெலீட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து எனக்கு நெகட்டிவ் ஸ்டாக்ல என்ன வரும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா, ஈவன் இன்னொன்னு நீங்க பீரியட் வச்சும் பண்ணிக்கலாம். எனக்கு டிசம்பர்ல மட்டும் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும்னா, ஆல்ட் F2 குடுத்துட்டு, ஃப்ரம் டூ டேட்ட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் டேட் வந்து பாருங்க, நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு 1/11ல இருந்து நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரலும் இருக்க டிரான்சாக்ஷன மட்டும் நான் பார்த்தா போதும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் டேட்குள்ள இருக்க டிரான்சாக்ஷன்ஸ மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். எப்படி வேணாலும் நீங்க டேட் குடுத்துக்கலாம். லாஸ்ட் டேட் வரலும் இருக்க எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். இது எல்லாமே க்ளோசிங் ஸ்டாக்ல என்ன டேட்குள்ள அந்த ஸ்டாக் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் ஏஜிங் அனாலிசிஸ் காட்டும். நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்காக எக்ஸ்பைரி டேட் வந்து கால்குலேட் பண்றதுக்காக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அது ஓப்பன்ல இருக்கு. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த கம்பெனி செலக்ட் ஆயிடும். என்னோட இயரும் கரெக்டா இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ஏஜிங் அனாலிசிஸை நான் என்டர் பண்றேன். பிரைமரி ஸ்டாக்ஸ் தான். இதுல வந்து பாருங்க, என்கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் லிஸ்ட் அவுட் ஆகுது. ஈவன் பட்டர் மில்க்ல வந்து பாருங்க நெகட்டிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்க. இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டா இருக்கும். ஸோ அதுல வந்து பாருங்க, மொத்த பட்டர் மில்க் வந்து எனக்கு 4 டிரான்சாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது டீடைல்டா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆயிருக்கா, இல்ல வந்து எத்தனை நாளைக்குள்ள நம்ம கையில இருந்தது, இந்த மாதிரி செக் பண்ணணும் அப்படின்னா, ஏஜிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இது பீரியட் வைஸ் ஸ்டாக் ஐட்டம் நம்ம கையில எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணும். மெயினா இந்த இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட் குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்லயும் பீரியட் வைஸ் எவ்வளவு குவான்டிட்டி நம்ம கையில இருக்கு. இன்னொன்னு இது என்ன பண்ணலாம்னா, இப்ப நீங்க ஒரு ஃபுட் ஐட்டம் மாதிரிலாம் சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் டேட் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வேஸ்டா போயிடும். ஸோ அப்ப எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வந்து 45 நாளுக்குள்ள எவ்வளவு வாங்கியிருக்கோம், இல்ல 90 நாளைக்குள்ள எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேல்ஸ்க்கான அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸா வாங்கின ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ஏஜிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். இந்த ரிப்போர்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஃபுட் மெயின்டெனன்ஸ் மாதிரி வர கம்பெனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு மினிமம் எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸுக்கு நீங்க இந்த டாபிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா ஒரு ரிப்போர்ட் மட்டும்தான். உங்க ஸ்டாக்ல இருக்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாக்ஸுக்கு என்ன டேட்குள்ள இருக்கு அப்படிங்கறத செக் பண்றது தான் இந்த ரிப்போர்ட்.